கமிட்டி லேசாக கம்பு கொட்டு வேறுக்குமே. அருமையான மைஜெட். ஏன் இருளடிச்ச மாதிரி உட்காந்துருக்க? என்ன உனக்கு ஒரு கப்ளிங் ரெடி பண்ணுவா? இந்த பாக்ஸ் எதுக்கு வச்சிருக்க? அதை போட்டு உடனே சுச்சி தெரியல முண்டைக்கு கலை மண்டை வரைஞ்சிருச்சாடா. பிள்ளா கமிட்டி வாங்க போ. அப்போ துண்டை போட்டு விடுங்க. நீங்கள் வாட்டை கொண்டு போயிட்டுட்டா நாங்கள் முண்டமாக குளிக்கிறதா? கரெக்டாக இருக்கணும்னா இல்லையா? எந்த லாரிக்காரே உள்ளே இறக்க போகிறானோ? என் வாய்ஸ் கேட்டாலே வருவாங்க திகிடு மூட. அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் ட்ராய்ட்டை இறக்கிட்டேன். ஒரு கூட்டத்தில் 2 பேர்த்த அடிச்சு என்னப்போ வேணாம்ட்டாங்களா? தலைவர் வரணுமா? தலைவர் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க, உங்கள்கிட்ட தான் சாவி இருக்கான். துண்டு ஓடுற சாவி திறப்பு எல்லாம். இந்த 2 பேரும் வர்றாங்கல்ல, இவங்க தான் நாடகத்தை கெடுக்குறீங்க. கலை பவுண்டாக்கனோட வர்றாங்க வாரு. அவன் ஆள் நல்லா இருக்கானே. ஆள் பப்புன்னு குறையாப்பா. லேடிஸை கட்டுப்பிடிக்கலாம் வா. இன்னும் தூங்க மாட்டேன் 3 நாளைக்கு. பொம்பளையெல்லாம் எதுக்கு தான் அதிசயமாக சிரிக்கிறீங்களே? என்ன வாலிம் வைங்க போ. நம்ம லவ்வர்கிட்ட கருவ காட்டில் படுத்து பேசுன மாதிரி இருக்குடா. கொஞ்சம் வாலிம் வை. விஷ்ணு தீபன் நச்சங்குளம் உன் மைச்செட்டு சொல்லே தேவையில்லை. பேரும் புகழும் பெற்றது. கையை மணிக்கூட்டோடு உடச்சு போடுவேன். நல்லா ஏற்றி வை ப்ளீஸ் ப்ரோ. ஹலோ வாங்க போ. பொன்னாட பற்றி விடுங்க. சோமநாதபுரம் கிராமத்திற்கு வருகை தந்துள்ள நாடக நடிகர் நகைச்சுவை மன்னன் MKR அண்ணன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக, திரைப்பட நடிகர் தற்சமயம் ஒரு 7-8 படம் நடிச்சிட்டாரு. இன்னும் 15 படம் புக்கிங்கு. நல்லா பார்த்துக்கிறங்க. இப்போ அடுத்தலாம் பார்க்க முடியாது. கால் சீட்டு தான் வாங்க போகிறோம். உண்மை நடக்க போகுது. கண்ணன் அருள் கொடுத்துட்டாரு. ஆகையால் MKR அண்ணன் அவர்களுக்கு நாடக நடிகர் நமது கண்ணன் ஆலயத்தின் சார்பாகவும், சோமநாதபுரம் கிராம மக்களின் சார்பாகவும், யாதவர் பொதுமக்களின் சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகின்றோம். வெள்ளத்தண்டு ஊரா அவங்களுக்கா? சரி தம்பி, உங்களுக்கு என்ன, நீ சின்ன பையன் அழுக்கு ஒட்டாது. மங்களகரமா இருக்கணும் தான் மஞ்சள் துண்டு யூடியூப் சேனல். தம்பி காடமங்கலம் முருகன் மயம் பாண்டி. அவனுக்கு இன்னைக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். அவனை எழுப்பி விடுறாங்கன்னா ஆளை காலி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மகளுக்கு குளிக்க வச்சுக்க. இவ்வளோ போட்டு விடுங்க. இவங்க கருதருக்கு வந்த ஆள் இல்லை. நாட நடிகர் தான் அவங்க. என் தம்பி வக்கனா கொண்டு கருப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடியை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கும் தம்பி மருது. பொம்பளை ஆளுங்க சூப்பர் தான். நீங்களே இருந்துச்சு வீட்டுக்கு போங்க. கை தட்டுங்க தம்பி. அங்கே அன்னைங்களாம் நமக்கு அசிங்கமா இல்லையா? என்ன அதுக்குள்ள அங்கே போயிட்டிய? ஐயா நான் சொல்லவே இல்லையா? சரி விடுங்க. எவன் தலையில விழுந்ததோ. யூடியூப் சேனல் தம்பி காடமங்கலம் முருகன் பாண்டி சார்பாக, இவர் தான் என்னுடைய மேனேஜர் கருப்புசாமி. நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று செய்வேன். நாடகத்துக்கு போன் பேச சொன்னா லவ்வர்கிட்ட பேசிட்டே இருக்கேன். இந்த போனை எடுக்க மாட்டேன். கருப்பு அடுத்த அவ்வளோதான். இருக்கிற துண்டை ஊருக்குள்ள கொடுத்து விடுங்க, அப்புறம் போடுவோம். ஓகே, உண்மையிலேயே மறக்க முடியாது. சரி, என்ன ரவுண்டு அப்படி வீட்டில் வருது டான்ஸ். அப்புறம் ஒரு ரவுண்டு கூட பார்த்துட்டு போ. ஓம் புள்ள சென்னையாக்கி விட்டு கூட போ. உனக்கு மரும வேணும். எங்கள் அண்ணன் தான் மூத்தது. லேடிஸ் வீஸில் டேஞ்சராக இருக்கும். அது சிரிப்பை பாரு. அது நினைக்குது இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் ஆசை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. உண்மையிலே அதை சிரிப்புக்காக சொன்னேன். மதனி இருக்காங்களா? காலையில் உலக்க வெதர் அட்டாக். பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் அன்பாலயத்துக்கு வருகை தந்து அன்பையும் கொடுத்து நாடகத்தையும் கொடுத்த இந்த சோமநாதபுரம் என் அன்பு உறவுகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் எங்கள் அண்ணன் இந்த கும்புறாருல தங்கமான மனுஷன். அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்காக சோமநாதபுரம் ஆர் தனபாலன் தேன்மொழி குடும்பத்தார் சார்பாக 10 சிப்பு அரிசி கொடுத்துருக்காங்க. இந்த கர்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. இன்னும் ஒரு 10 சிப்பம் கொடுனே. அதே மனுஷன் உலகத்தில்
பசியை போக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனுக்கு அப்புறம் நான் வணங்குறது யாருன்னா இந்த மாதிரி உள்ளவங்களை தான். ஏன்னா அது எலெக்ஷனில் நிற்கும் போல எங்கள் அண்ணே இந்த கும்பிடு ஓடுறேன்னா பிரசிடண்ட்டுக்கு நிற்கிற அதானே. நீ பிரசிடண்ட்ன்றேன்னா ஒவ்வொரு வீட்லேயும் காலில் விழுந்தாது நான் ஓட்டு போட சொல்லுவேன். உண்மையிலே நான் கவுன்சிலர் நிற்பேன் இதே தொகுதியில். அண்ணனை எதிர்த்துட்டேன். உங்கள் அத்தனை பேருக்கு நம்ம நெஞ்சார்ந்த நன்றி. குறிப்பாக பெண்கள் எங்கள் ஆத்தாக்கா சிரிக்கும் போது எனக்கு அப்படித்தான் இருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா. சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, சிரிச்ச உழப்பாயிடும். பாட்டு பாடுவோமா? நீங்க வாலி போய் ஹலோ ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி சோமநாதபுரம் அருமை நல்ல 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 வந்திருக்கும் சபை வணங்கி சோமநாதபுரம் கிராமத்திலே கட்டான கட்டழகி பொல்லாத முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி அருவாக்கு சொல்லி வச்சா முத்துமாரி ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா அப்புறம் ஒரு தென்னை வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி எனக்கு சோமநாதபுரம் கிராம மணிய குங்கும பொட்டழகி அவோ அருவாக்கு சொல்லி வச்சா ஏழை மக்களை வாழ வச்சா ஏழை மக்களை வாழ வச்சா சாரட்டு வண்டி ஒட்டி ஜலங்க மணி மாடு ஒட்டி ரெண்டு ஜலங்க மணி மாடு ஒட்டி மாடு ஒட்டி சாரட்டு வண்டி கட்டி ஜலஜரமா மாடு ஒட்டி அட ஜரஜரமா மாடு ஒட்டி சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா நம்ம கருப்பே வாஜலுக்கு ஏழல மாமா நம்ம கருப்பே வாஜலுக்கு ஏழல மாமா சொல்லியத்த முடிய ரூபா கருப்பே சொல்லுதடா ஒன்னு ரூபா கருப்பே சொல்லட்டுதடா ஒன்னு ரூபா சொல்லியத்த முடிய ரூபா சொல்லுதடா ஒன்னு ரூபா கருப்பா சொல்லட்டுதடா ஒன்னு ரூபா ஈராட்டு முடிய ரூபா எகரப்பு உனக்கு 18 படி அழகா எகரப்பு ஈராட்டு முடிய ரூபா எகரப்பு உனக்கு 18 படி அழகா எகரப்பு இந்த மட வேணாமுடா வாடி டேய் இந்த மட உனக்கு சொந்த மட இந்த மட வேணாமடா கருப்பாயுருணை இல்லையடா பாண்டி கருப்பாயுருணை இல்லையடா கருப்பாயுருணை இல்லையடா உனக்கு கருப்பாயுருணை இல்லையடா ரோஜகர பாண்டி முனிய சாமி ரோஜகர பாண்டி முனிய சாமி ரோஜகர பாண்டி முனிய சாமி அங்கே கேட்ட வரம் தருவானப்பா பாண்டி முனி நம்ம சாமி நமக்கு கேட்ட வரம் தருவாரப்பா பாண்டி முனி கல்லிஜரி கம்மாயா பாண்டி டேய் கல்லிஜரி கம்மாயா நாலுமட பாஜனமா கள்ளி சேரி கம்மாயா உனக்கு கள்ளி சேரி கம்மாயாடா கள்ளி சேரி கம்மாயா பொனமரம் தாம்பருக்க முனியாண்டி நீ சொல்வாக்கு தப்பாலடா முனியாண்டி ஏலை பொனமரம் தாம்பருக்க முனியாண்டி உனக்கு சொல்வாக்கு தப்பாலடா முனியாண்டி வெயிலுக்கு உடமரா டேய் மலைக்கு முள்ளுராண்டா உனக்கு பஞ்சு மத்த ஏறோ தங்கர காலி முனியையா மனமத ஓய்வானே தங்கச்சிக்கு என்ன
நானே நானே மாடு ரெண்டு மதுரை வெள்ள மணிய ரெண்டு தஞ்சாவூர் மாடு ரெண்டு மதுரை வெள்ள மணிக ரெண்டு தஞ்சாவூரு சாமி ரெண்டு அள்ளி சரி தன்னம்மா இங்க கொஞ்ச நேரம் ஆடுதடி முன்னம்மா முன்னால போனா நான் முன்னால வாரேன் அடி முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் எல்லாரும் ஜாமி வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? இது சேம்பிள் தான். சேம்பிளுக்கே எப்படின்னா மெயின் பிக்சரு ½ கழிச்சிருக்கு. உண்மையிலேயே சாமி தத்துரூபமாக இருக்கு. ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும். ஏன்னா நான் இளவட்ட பையன் அண்ணாத்தேன் ஈரக்குலையே கருகும். அவன் பீர் அடித்ததும் இல்லாமல் கணேசி பையில போட்டு ஆடி வருவாங்க. அன்னைக்கு ஒரு பையன் ஆடி வந்துட்டேன் பார்த்தியில வீடியோவில். திருப்போணம் டவுன் நடந்தது. அவனை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். இங்கன்னு வந்தவனே நான் பக்கத்தில் இங்கே வந்துட்டேன். வந்தவனையே ஐ லொல்லா அப்படின்ட்டேன். அவன் ஏன்ட்டேன் சிரிச்சிட்டேன். சிரிச்ச பயமே. ஆனால் தெய்வம் எப்படி தெரியும் என்றால் மனித ரூபத்தில் ஆடுது பாரு. இதே சாமி. அந்த ஆத்தாலாம் துடியா இருக்கு. ஆத்தா வெள்ளி செவ்வாய் விபூதி அள்ளி கொடு. உன் புருஷனுக்கு அள்ளி கொடு. ஓடி போயிட்டாப்லையா? உண்மையிலே சாமியார் ஆளுக மற்ற ஆளு நல்லா இருக்கும்னு நினச்சி விபூதி அள்ளி கொடுத்தாத்தே அவன் உண்மையான சாமி. இதில் சில பேர் செய்வனை வைக்கிறதுக்கு தர்றாங்க. செய்வனையெல்லாம் வைக்கக்கூடாது. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் பிராயலர் கோழி மண்டை வாசலை கடந்ததுக்கு ஒருத்தன் 3 நாளாக வெளியே வரல. அது பிராயலர் கடையில் வெட்டும் போது எப்படி தலை தெரிச்சிருச்சு. அவன் நினச்சிட்டேன் சேவலை மந்திரிச்சு வச்சுட்டாங்கன்னு. இந்த உலகம் அப்படி இருக்கு. அப்படி தமிழகத்திலே பெருங்கொண்ட செய்வனை செய்யக்கூடிய ஆளுக இருந்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்முக்கு ஒன்று வைங்க. கண்டாலுமே செத்து தொலையற்ற ட்ரம்மு ட்ரம்ப் ட்ரம்பு ஒரு அளவுதான். நான் தமிழன். தமிழனால நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏதாவது ஒன்று நடந்தால் நம்ம கொந்தளிக்கிறோம்ல. உயிர் என்பது எல்லாத்துக்கும் பொதுவுதான். ட்ரம்பு செஞ்சது தப்பு. 160 மாணவ செல்வங்களை கொண்டிருக்காங்க. இது நியாயமா? செய்யக்கூடாது. கைதட்டலாம். இப்போ எது கைதட்டினிய? கொண்டதுக்கா கொண்டுட்டாங்கன்னா இல்லை கொல்ல சொல்லியா? நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி உலகத்தில் ஆலையே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் கைதட்டுவாங்க. ஒரு இடத்துல ஒரு கூட்டமாக இருந்துச்சுன்னா மட்டன்னு போய் பார்ப்பாங்க. பார்த்தா தவளை செத்து கிடக்கும். அதை பார்த்துட்டு தவளையா? இந்த உலகம் அப்படி இருக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரே வார்த்தையில் எல்லா பேர்த்தையும் கைதட்ட வைக்கவா? உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். முடிஞ்சு. சில பேர் இது தெரியாமல் பேசுவாங்க. வசனம் 1 மணி நேரம். காலையில் காடு சென்று மாடையில் வீடு திரும்பும் ஏழைய விவசாய பெருமணி மக்களே, மாணவ செல்வங்களே, போஸ்ட் ஆஃபீஸர்களாக ஆக்குறவங்களே. தமிழன்னா ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. காவல்துறையாக இருக்கட்டும், எந்த அதிகாரியாக இருக்கட்டும், பூரா தமிழர் தானே. இப்போ கை தட்டுங்க. 10 பேர்த்தையாவது நம்ம லூஸ் ஆக்காமல் போகக்கூடாது. ஒரு நாளைக்கு 10 பேர் கடை. இந்த வாரம் லாரி இப்படி வானே ஒரு ரவுண்டு அடினே அடிச்சு இப்படி ரிவல்ஸ் எடுத்து இந்த மேடையை சாச்சி விடு. இந்த மேடையை போட்டது யாரு? தனித்தனியாக ஆடுதப்பா. மேடை இப்படி போடக்கூடாது. இன்னும் தூக்கி இங்கே ஓடணும். வேப்பங்குளம் இருக்கிற மாதிரியா? மேடை என்பது என்னென்னா இன்னைக்கு சொல்கிறேன். யூடியூப்பில் தனிவாக இருந்தாத்தே மக்கள் பார்க்கணும் தான். எங்கள் அண்ணன் தம்பியை பூரா அண்ணாந்து பார்க்குறா. என்னப்பா கவக்கம் ஒன்று வெட்ட சொல்லவா? சங்கில் குத்திக்கிட்டு இப்படி பார்க்குறியா? ஆனால் எந்த ஒரு நாடகத்துலையும் பொம்பளை ஆளுகதே பெரிய நகைக்கடை அதிபர் மக மாதிரி தள்ளி உட்காந்துக்கிறங்க. அது ஏன் அப்படி உட்காருதுங்க? ஏன்? அது கெட சாஞ்சது மாதிரி சாஞ்சு போயிடும். ஒரு பொம்பளை லேசாக சொல்லணும். ஏக்காய் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குல்ல. ஆமடி இலவு இங்கே அறுத்துக்கிட்டே இருக்காங்க. வாக்கா போகமுண்டா அவ்வளோதான். மண்ணுன்னுலாம் அள்ளிட்டு போயிருங்க. அந்த இடமே பள்ளம். இந்த நேரத்தில் போன வருதுன்னா லவரா தேருங்க. சரி 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 கள்ள தொடர்பு போ. என்கிட்ட ஒரு உள்ள எந்திரிக்க முடியாது. அந்த 2 பேர் வர்றாங்க. ஒரு முருகா ஆள் போடுறான். நல்ல சினத்தவளை மாதிரி ஒருத்தன் போறேன் பாரு. எதுக்குடா கூட்டு போறாங்க? நாடகம் கும்பாசியம். கும்பாபிஷேகம் என்றால் என்ன? என்ன? தண்ணி ஊத்துறது கிடையாது தம்பி. இது என்ன சடங்கா? பேப்பயமே தண்ணி ஊத்துறது. தண்ணி கிடையாது. ஓசை வச்சு அடிக்கிறது. போகடா. என் தம்பியே மாதிரி ஒரு அறிவாளி யாருமே கிடையாது. ஆனந்த் எங்க இருக்கு? கூட்டு வந்தவன் மூத்திரத்தை குடிக்க சொல்லு. காமெடி பின்றான்டா. பின்றேன். அவன் தடத்துல மிதிங்கிறான். மட்டும் வரேன் பூரா நடிப்பு அறக்க திவாகர்.
ஆனால் திவாகர் மாதிரி ஒரு நடிப்பு வரைக்கும் உலகத்தில் எவனும் கிடையாது. ஒரு தண்ணி பழத்தை வெட்டி வச்சுக்கிறேன் கையில், வெட்டி வச்சுக்கிட்டு என்னன்னே சொல்றாப்ல? என்ன சொல்றாப்ல? சுச்சி அமர்த்த சொல்கிறேன். தாய் கிழவியில் படத்தில் நான் போய் பார்த்துட்டு ராதியம்மா அப்படி இப்படி சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் நான் என்னமோ 3 கோடி வச்சிருக்கேன்னு நினைச்சேன். அந்த காத்தாடி 3வது சுச்சி அமர்த்துங்கடான்னு சொல்லிடுறேன். அக்கா மக்கா. அதுலேயும் கூமாப்பட்டி என் தம்பி தங்கப்பாண்டி எங்கன்னு தானடா ஒரு இழுத்தேன். நல்ல உள்ள செவத்த பிள்ளைய கட்டி பிடிக்கிறேன். நான் தினமும் பார்க்குறேன் எத்து பொண்ணு முண்டையா வந்துக்கிட்டு விதி போட பேக்குதி. ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்திருக்க 2 பிள்ளையும் சூப்பர் பிள்ளை. என்ன புருஷங்க டிஸ்டர்ப் பண்றாங்க. தொட்டா அறுவலை தூக்குறேன். நீ பைபாஸுக்கோ நீ பொழக்கிறேன். ஏன் மருமகதேன், ஏன் நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வரியா? அந்த 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 உண்மையிலே கருப்புசாமி தான் பிரதீஸ்வரி வீட்டுக்காரன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இவனுக்கு ஒரு கைதட்டலாம். கலையை மட்டும் பார்க்குறேன், அதான் பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் தம்பி. இது கலை தான். என் மருமகதான் பிரதீஸ்வரியை 7 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நாடகத்தில் அறிமுகம் செஞ்சு அது குட்டி நயன்தார்னு பேர் வாங்க வச்சதுன்னா நான் வழிதான் காட்டினேன் என் மருமகள்கிட்ட. ஆனால் என் மருமக திறமையை வச்சு உலகத்தில் உள்ள தமிழன்ட்ட பேர் வாங்கிருச்சு. அவ்வளோதான். உண்மைதானே? ஆனால் அந்த மாதிரி அழகா இருக்கணும்ப்பா. அழகா அப்படி வந்து ஆடும்போதே பயலுக ஒன்றுக்கு இருக்க கூட போகாமல் நல்ல பிள்ளையா இருக்குன்னு உட்காருவேன். கிளட்டு முண்டையை போடு அங்கே போய் மண்ணை வாரி தூக்கிட்டு போவேன். என்ன நாடகம் கண்டாலுமே நடத்துறாங்க. கிளட்டு முண்டை பல்லு கீழே விழுந்துருச்சுலான்டுவேன். நானே இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்தேன். அப்புறமேல ஊருக்கு நான் வரமுண்டா எம்கேஆர் இங்கே வரவேணா, அந்த பேக்கரில் டீ சாப்பிட்டாங்க போக சொல்லுப்பா, நாடகத்தை கருத்து புரியாண்டுவாங்க. வயசும் பருமம் இருக்கிற வரைக்கும் தான் பேரும் புகழ் ஒன்று காத்திருக்கும். அதே மாதிரி என் தம்பிகள்கிட்ட என்ன சொல்றேன், இந்த பிள்ளைய திட்டுன்ட்டேன். யாரும் இல்லை போம்பிள்ளையா மோத்த காமி. ஆமா ஒன்னு எங்கேன்னு இருக்கு. வாடா பேப்பைய மேனே, பெரியப்பா மேனே, மகளாடா சொல்றது இல்லையாடா, வாத்தா சித்தப்பாட்ட வாத்தா, உள்ள போ சித்தி இருக்கு அமர்த்தி கொண்டு வாடா போடா. என் பொம்பளை அல்ல அப்படி எதுக்கு அதிசயத்துக்கு சிரிக்கிறிய? நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நைட்டு 1 மணிக்கு சிரிங்க. மாடு கிட்ட அத்துட்டு போட்டோம். அதில் ப்ரெஷர் விடுற ஆள்லாம் கட்டிலோட விழுந்து வெதரில் அடிச்சு அதில் விறந்தவன் தான் இவன். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் வந்த ஆளுங்களாம் கை தூக்கு ப்ளீஸ் ப்ரோ. நீங்கள் எல்லாம் கம்பு கூட்ட சிறச்சிட்டு போகிறது நல்லது. என்ன நாடகம் தெரியல, எனக்கே தெரியல. உள்ள 2-3 பேர் பார்த்தா அருவாலை தீட்டிக்கிட்டு இருக்கேன். கரைச்சி பிடிச்சாங்க. என்னன்னு கேட்டேன். நான் தான் பெரிய கருப்பு, நான் தான் சின்ன கருப்புன்ட்டேன். பார்த்தா இன்னொருத்தனை அருவானை காண தேடிக்கிறேன். சின்ன கருப்பு பெரிய கருப்பு கதம்ப நாடகம். இந்த நாடகம் என்ன கதைன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நகண்டு போயிடக்கூடாது. 3 மணிக்கு மேலே இங்கே நாங்கள் இருக்கவே மாட்டோம். ஆமாம், அப்போ இங்கனே இருக்கிறதுக்கு எங்கன்னா வாடகை விடா. நாங்களே இருந்தாலும் கொட்டகைக்காரர் பிரிச்சுட்டு போயிடுவாப்புல. நீ லாங்கில் உள்ள குழாயெல்லாம் 2:30க்கு அவுத்துரு. குழாய்க்கெல்லாம் சிரிக்குதுப்பா. நோட் பண்ணுங்கடா, இதில் பூரா டெய்லியும் போய் கண்டெய்னரில் ஏற்றிட்டு வாங்கடா. சில ஊரில் பொம்பளை பார்த்தா இருந்தா தொடையை தொட்டு சொல்லுது, ஏன்டி பிரியா சோக்கான் பிரியா இருக்கா? சரி இப்போ சொல்றேன், சுமிதா இருக்காதே. ஊருக்கு 2 பிரியா இருக்கும். சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் 3 மணிக்கு நாடகம் முடிஞ்சிடும். இதில் என்ன சிறப்புனா, சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே வந்து ஆடுவாங்க. ஆடி அருவாமலை ஏறி சேவலை காவை கொடுப்பாங்க. அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் அருவாலை பிடிச்சேன் ஒரு ஊரில். சின்ன கருப்பு ஏறி சேவலை பிடிக்கும் போது அவன் லவ்வரு, இந்த பிடிச்சவன் லவ்வரு ஃபோன் அடிச்சிருக்கு. அருவாலை விட்டுட்டு சட்டிக்குள்ளே கையை விட்டான். இவன் விழுந்து கொண்டு அடிச்சு வரும்போது பார்க்குறேன் பெரிய கருப்பா போனவே வரும்போது இப்படி வர்றேன். என்னன்னு கேட்டேன், கலையில் அடிச்சு பிடிச்சினேன். ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே சோமநாதபுரம் மக்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாங்கின சேவை 300 கிராம் தான் இருக்கும். அது என்னவைய சேவை? சேவலா இல்லை பஸ் ஸ்டாண்டில் வச்ச கலர் குஞ்சா? அன்னைக்கு ஒரு ஊரில் அப்படித்தான் சேவை இல்லைன்னு ஏதாவது ஒரு கோழியை கொண்டு வந்தால் பிராய்லர் கோழியை கொடுத்து கொண்டு போய் கொடுக்குறக்குள்ள அது செத்து போச்சு.
இடியப்பம் அதான பார்த்தேன், எவனும் கடை ஓடல இருந்த போட்டேன். இந்த இடியப்பம் அதெல்லாம் நான் கிடையாது தம்பி. ஒன்லி கப்ளிங் கோஸ் தான். கப்ளிங் கோஸு டொங்காசு யானை கதை மைனா கொஞ்சம் சோறு வைப்பது அப்படி. எலி கதை இருப்பா, எலி செத்துரும் இரு. அவங்க பகுமானத்துக்கு பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கேன் டொங்காசுனா என்னன்னு. அது பள்ளிக்கூடம் லீவ் விட்டுட்டு குற்றாலம் போய் படுத்துக்கிச்சு. என் அன்பு தம்பிகள் எல்லாம் குழந்தைகள்லாம் என்ன பண்ணணும், பள்ளிக்கூடத்தில் நல்லா பரீட்சை எழுதி பாஸ் ஆகி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும். நீங்கள் தான் படிச்சுட்டீங்களப்போ, இன்னும் கைதட்டி என்ன இருக்கு. சமீபத்தில் அமெரிக்கா ஈரான் போர் நடக்குதுல்ல தெரியும் தம்பி. இந்த நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. தெரியும் தெரியும் மடுவு. இங்கிட்டு ஒருத்தர் இருக்காண்டா கருங்குளத்து முனி, இந்தா அவன் தாண்டா என்கிட்ட போட்டோ எடுத்தவன் தானே தம்பி. ஆய் ப்ரோ, நல்லா படிங்க ப்ரோ. ஆனால் அமெரிக்க நாடு எந்த நாடும் இந்தியா பார்த்து பயப்படல, தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுது. ஒரே ஒரு தமிழன், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம். அவர் கண்டுபிடித்த ஒரு ஏவுகணை ஏய் விட்டா அக்கினி அப்படி சொல்கிறான். அந்த தம்பி டே ஆனந்த் எங்க, அவன் மூத்திரத்தை சீப்பு குடிக்க சொல்லு பின்றேன். அன்னைக்கு அப்படித்தான் ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு அப்துல் கலாம் என்னப்பா செஞ்சாருன்னு வெடி வச்சாருங்க. அது அப்பா வச்சிருக்கேன் அடி உண்டு அப்படி சொல்லக்கூடாது. அணுசக்தி ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சாரு. ஒரே ஒரு ஏவுகணை, அது பேர் என்னடா அக்னி. காலை பின்றான்டா பின்றேன் உள்ள இருக்கவே என்னை காலை பின்றேன். அவன் காமெடி ஸ்கிரிப்ட் பொழக்கிறேன். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குப்பா, நல்லா படிக்கணும் சாமி. நீ படித்து பெரிய ஆளை வந்து துப்பாக்கி எடுத்து இவங்களெல்லாம் சுடணும். சரி பாடா படுத்துறாங்களா. அவன் சொன்னது மாதிரி அக்னி ஒன்றை மட்டும் ஏவி விட்டால் ஒரு நாடே இருக்காதான். அந்த அளவு கண்டுபிடிச்சிருக்கா. கை தட்டுங்க. வர வர பள்ளிக்கூடம் மாதிரி ஆகிப்போச்சு என் பொழப்பு. கை தட்டுங்க. இந்த சர்க்கஸ் இப்படித்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா தாயமங்கலத்தில் நேரம் கிளம்பியிருப்பாங்க சர்க்கஸுக்காரர். சர்க்கஸ் காட்சிகள் ஆரம்பம் ஆரம்பம். டிக்கெட் 15 ரூபா. குரங்கு சோறு கொண்டு போவதும் ஆட்டு புழுக்க போடுவதும் காட்சிகள் ஆரம்பம் ஆரம்பம். ஒரு கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. ரிங் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தா மும்பிட்டுக்கான ஒருத்தர் வருவேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்தார், மானாமல்ல தான் இருக்கார் பாவம், இப்படி தான் இருப்பார். மண்ணை பறிச்சுக்கிட்டு தலையை உள்ளே விட்டு மூட சொல்லிடுவார். எங்கள் அப்பா என்ன பண்ணிவிட்டாருன்னு கேளு, மண்ணை பறித்து தலையால் நின்றுட்டேன். அந்த ஆள் கடப்பறை வச்சு இடிச்சு விட்டார், மூச்சு விட முடியல. அப்புறம் தூக்கி கொண்டு கம்மாயில் ஓட்டு அலசி தூக்கி விட்டான். நான் சின்ன வயசில் பார்த்தது. அப்பெல்லாம் பார்த்தா திரைப்படம், இந்த திரைப்படமெல்லாம் ஓட்டுறாங்களா? எங்கள் ஊரில் அப்படித்தான் மறைச்சு திரைப்படம் ஓட்டினாங்க. வயக்காட்டுக்கு தண்ணி வாய்ச்ச போனாலும் கத்திக்கம்போட வந்தவன் அந்த கரையை ஒட்டி திரையை கட்டின்னு தாங்கி அவருக்கு தெரியலை. என்னடா ஊட துணி இருக்குன்னு கத்திக்கம்ப கிழிச்சிட்டு இங்கிருந்து நடந்து வந்தேன். அதில் 2 பேர் சொல்கிறாங்க, பத்தியாடா ஒரு வில்லைன் எப்படி வர கிழிச்சிட்டு போயிட்டேன். ஐயோ அப்போ எல்லாம் டிவி பார்க்கும் போது திடீர்னு ஆண்டனா தெரிகிறான். 1990 பிறந்தவங்களுக்கு தான் தெரியும். கை தூக்குங்க தம்பி. நீ 300 போட்டு தூக்குறியா பாரு, இப்படியா. அப்ப எல்லாம் ஒரு பூஸ்ட்னு ஒன்று வச்சிருப்பாங்க, திருவாங்க புள்ளியா அடிக்க. 12 மணிக்கு எல்லாரும் சனிக்கிழமை படம் போடுறோம்னு போய் உட்காந்துருப்பாங்க. ஹிந்தி படத்தை போட்டுருவாங்க. ஆம் கருத்தாக ஹேகா அதோட படம். ஆனால் கரண்ட் ஓச்சுனா காலை ஈபிக்காரன் தொலைஞ்சேன். அவன் கையில் கட்ட முளைக்க, அவன் குடும்பம் வைத்தால போக, இப்படி சாமிட்டுலாம் பெறலாம். ஆனால் அன்னைக்கெல்லாம் எங்கள் அப்பத்தா விறகு பட்டை விறகை வெட்டிட்டு வந்து அதை பிறகித்தான் எங்கள் அப்பத்தா சோறு இது ஒன்று ஊதாங்குலையை வச்சு பூன்னு ஊதி இது ஒன்று இங்கிட்டு ஊதாங்குலையை வச்சு ஊதும், எங்கள் ஐயா பின்னாடி ஊதிக்கிட்டு இருப்பார். எதனே தொக்க. ஆனால் எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி 17 உள்ள பத்த ஒரு வீர தமிழச்சு. அதில் 2 பேர் நினைக்கிறேன், கண்டாலி முண்டை காளி முண்டையா இருப்பா கிடையாது. ஆனால் எங்கள் ஐயா வெறி கொண்ட வேங்க. பகலில் ஊரா உடுக்கடிப்பாரு, நைட்டு புறா என்ன பண்ணுவாரு தம்பி அந்த இதெல்லாம் அவன் சொல்லிட்டு. அன்னைக்கு 16 பிள்ளை பத்து. அப்பெல்லாம் பிள்ளை பத்துட்டா அப்படி கிடக்கும் போதே ஆளுக ஊரா அப்படி தாண்டி போவாங்க. இந்த தட்டியா கிடப்பேன் 1/2 டன்னு. அம்மாண்டானா கலை ஊரே அரலாம். காலை என்னடா அது
கருப்பாய மையன் அழுகிறான்டான்னு கத்துவேன். கத்தி மட்டான்னு ஆத்தாவை முட்டி பால் குடிப்பேன். அவங்க அம்மாவை கருவலோட சாச்சிருவேன் தூரோட. அந்தந்தண்டி பிள்ளை. இன்னைக்கு பிள்ளை பத்து தூக்கிட்டு வருது அவ்வளோதான், 1/2 கிலோ 1/4 கிலோ. அதையும் என்ன பண்ணுதுங்க, ஹேண்ட்பேக்கில் போட்டு கொண்டு வருது மயனை. ஏய் உன் பிள்ளைய காமிடி. வெயில் அடிக்கும், சிப்பை திறக்குது, உள்ள கிடைக்க முள்ள மட்டி மாதிரி ஊரே ஓடி போய் மிரண்டு. தாய்ப்பால் அவசியம். உங்க எல்லாத்தையும் சொல்றாத்தான், ஒரு குழந்தை ஆரோக்கியமா வரணும்னா தாய்ப்பால் கொடுக்கணும். எங்க கொடுக்குற? இப்போ பூரா புருஷன் தானே கொடுக்குறேன். அதுக்கு தானடா மெரிண்டா கேனு 2.5 லிட்டர் கேனில் பாலை கலந்து கழிச்சு பிடிச்சான்னு அடிச்சு லிப்பில் போட்டவனே அவன் விடிய விடிய நைட்டு தான் இவன் குடிச்சு போறானே. இல்லை மிச்சம் கேனில் இருந்து தம்பி ரொம்ப ஓவராக அது பண்ணக்கூடாது. கல்யாணம் அன்றைய காலத்தில் கல்யாணம் பண்ணா எங்கள் அப்பங்க ஊறான். அதுதான் உண்மையான திருமணம் என்பதை கைதட்டலாம். செலவு இல்லையில 2 கீர் தட்டி பாயை அப்படி விரிச்சு விடுவாங்க, போய் குடலில் விழுகும், குடல் கூட்டிலே விழுகும். அவ்வளோதான். பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தா ஆளுக்கு 4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிருப்பாங்க. பொண்ணு பார்த்தா மல்லிகைப்பூலாம் இருக்காது, கதம்பத்தை வச்சு வரும், எத்து பல்லாக இருக்கும். அதில் போட்டோகிராஃபர் சொல்லுவார், சார் சிரித்தா கருப்பாயி கிரிச் ஊர் அம்பலார் வருவார். இந்தாடா அழகரு தாலியை கட்டி சீக்கிரம் கருவில் கூட்டு போடா அப்படின்ட்டு தாலியை கட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு வரும்போது 2 பிள்ளையோட வருவாங்க. உள்ள போய் என்னென்ன பண்ணுவாங்க? பிள்ளை டேலே. இன்னைக்கு அப்படி கிடையாது. கல்யாண வீட்டுக்கு போனாலே நமக்கே மண்டை காஞ்சிடும். எவன் பொண்ணு எவன் மாப்பிள்ளைன்னு தெரியல. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளையாள் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கிளையை போய் ஆசீர்வாதம் பண்ணுது. அழகு வட்ட பிள்ளை மாப்பிள்ளையை பார்த்து கோளார குடும்பம் நடத்துத்தான், இந்தா 100 ரூபான்னு சொன்னிச்சு. அது சொல்லிச்சு, நான் பொண்ணு கிடையாது, நான் பியூட்டி பார்லர் மேக்கப் போடுறவன் போல. அவன் பொண்ணு மாதிரி வந்திருக்கான். ஆனால் உலகத்திலே இயற்கையான அளவோடு வாழ்றது யாருன்னா பெண்களை விட ஆண்களே. அதே முடி, அதே கிருதா, அதே இதுதான். ஆனால் பொம்பளை அப்படி கிடையாது. புருவ மசுரை பிடுங்கிறதுக்கு 8500 ரூபா. சிச்சுக்கங்க, யாரு காசு? புருஷன் காசு. நல்ல முடியை வளர்க்க வேண்டியதானே. இவ்வளோ நீளம் முடி இருக்கும். இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 அடி வெட்டிருங்க. அவன் அறுவாலை பிடிச்சி சரக்குன்னு வெட்டுறதுக்கு 7000 ரூபா. அன்னைக்கெல்லாம் முடிய பார்த்தா வளர்ந்தது காரணம் என்ன? இன்னைக்கு பூரா கூகுளில் சர்ச் பண்ணுறிய மசுறு வளர்ப்பது எப்படி, முகம் கும்புன்னு வர்றதுக்கு எதை சாப்பிடணும். அன்னைக்கு பூரா பொம்பளையெல்லாம் தேய்ச்சது என்னன்னா கம்மா கரம்பப்பா. கம்மா கரம்ப ஆவரம் கொலையை தேய்க்கிங்க. தேய்ச்சிட்டு வீட்டுக்குள்ளே ஓச்சுன்னா குப்பையை பூரா மசத்துலேயே இழுத்துட்டு போயிடும். வீடே சுத்தமாகத்தான் இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு கிருமி சொல்லிடுறாங்க, இந்த கிருமி போடுங்கள், 3 வாரத்திலே 12 அடி கூந்தல். தேய்ச்சி படுத்துருக்கு காலையில் மசுரே இல்லை. புருஷனுக்கு அடையாளம் தெரியல. நீ என் பொண்டாட்டியில் வீட்டு விட்டு வெளியே வந்துட்ட. ஆம்பளையால் அதே மாதிரி சொல்கிறேன். மண்டையிலே ஒரு மனிதனுக்கு மசுறு உதிர்கிறது என்றால் அவன் பெரிய அறிவாளி என்று அர்த்தம். அப்போ நாளைக்கே மொட்டை அடிச்சலாம் பார்க்குறியா? கிடையாது. அதை என்ன பண்ணுறாங்க, 2 நாள் உங்கள் மசுறு கருகரென்று வளர வேண்டும் என்றால் கோயம்புத்தூர் வாங்க. கோயம்புத்தூர் போய் 20000 கொடுத்துட்டு மசுரை நட்டுட்டு வீட்டுக்கு வந்து குளிக்கிறேன், மசுரை காணாம். இயற்கை அளவோடு இயற்கை கொடுத்த உடம்போடு யாழால் வாழ்றீங்களோ நீங்கள் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கலாம். ஒரு பாட்டு பாடுறேன், நீ மைக்கை குறைச்சிக்கிட்டே இருக்க. வாலிமை சிங்கம். ஹலோ, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுறேன், பாஞ்சாக்கிறியா? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு
ஏதென் பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசபிதா அப்துல் கலாம் பின்மீது வானத்திலே கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா வானத்தில கனையேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமர தங்க கலா ஏதன் பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் அப்துல் கலாம் யாருன்னு கேட்டேன். இவன் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. கலாம் பாட்டு பாடுறேன், ஒரு பிள்ளை கலாம் பண்ணலையே. சொல்லி சொல்லி இது என்னடா எனக்கு ரொம்ப எரிச்சலாவில் இருக்கு. சொல்லி சொல்லி தொட்டுவது கைதட்டல்ல. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ நீ உணவு கொடுத்தாலும் இந்த கைதட்டுத்தான் நடிகனுக்கு ஊக்க மருந்து என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. நீங்கள் கை தட்ட தட்டத்தான் உற்சாகம் ரொம்ப இருக்கும். ஆனால் டீ கடையே இல்லாத ஊர் இந்த ஊர் தான். யாராவது சுக்கு காப்பி போட்டிருந்தீங்கன்னா காலையில் பைபாஸில் 1 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கலாம். சுக்கு காப்பி செலவு மிச்சந்தேன். பிள்ளை அழுகுதுல உள்ளே கொண்டு போ. நரஸ் அந்த 8 இன்ச்சு லாங் ஊசி ஒன்று போட்டுருவோங்க, கொண்டு போய் விடுப்பா. அவள் அம்மாட்ட கொடுத்துட்டு வா, இல்லைன்னா அவள் சித்திட்ட கொடுத்துட்டு வா. அளவு வட்ட உள்ளே நேரம் தூக்கிட்டு தெரியாமல். குழந்தை வளர்ப்பதிலே பெண்களை விட ஆண்களே சிறந்தவர்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏத்தா அப்படி என்ன உணர்ச்சியா நாடகம் பார்க்குற? பிள்ளைய கொடுத்துட்டு வாடா. என் சிங்கா என் தம்பி தான், சித்தி மையன். 2வது கல்யாணத்துக்கு அடி போடுறேன். தம்பி நீ 4 நாள் தப்பிச்சுக்கிட்டோம்னு ஜாமியை கும்பிட்றா. இப்போ பொம்பளை கிடைக்கலடா. ஆமா பொண்ணு கிடைக்காம திடுறாங்க. இந்த உள்ள ஒருத்தன் கருப்பு வேஷம் போடுவேன், மூக்கு வயசு 32 ஆச்சு. அவன் சொல்கிறேன், என்ன 2 உள்ள தாய் இருந்தா சொல்லுனே. நான் சொல்லிட்டேன் 7 உள்ள தாய் ஒன்று இருக்கு, வயசு 83ன்ட்டேன். அது கூட எனக்கு உழவு வச்சா போதும்னேன்றியான்ப்பா. பூராமே கிடைக்கல. என்கிட்ட வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு கேட்குறேன், ஏன்னா ஏதாவது பொம்பளை இருக்குமானே அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம், ஏன் கல்யாணம் ஆகலை? இன்னைக்கு என்ன காரணம்? இதே தமிழகத்தில் பொம்பளை புள்ள பிறந்தா தீட்டுன்னு சொல்லி கள்ளிப்பாலை ஊற்றி கொண்ட தமிழகம்தான் இந்த தமிழகம். ஆனால் இன்னைக்கு ஆண்களோட பெண்கள் தான் சாதித்து கொண்டிருக்கிறார். கை தட்டுங்கத்தா. அப்படியே கை தட்டின பொம்பளையால் இங்கே வாங்க, என்ன சாதிச்ச? அதுகளே நொந்துருங்க. கைதட்ட சொல்றியா, அப்புறம் நம்மளையும் ஏறியா ஏத்துறியா இறக்குறியா? எதுல சாதிச்சிய? ஆமா தாயம் ஒன்னே மாதிரி விளையாட முடியாதுல்ல. தாயம் கோலம் போட்டா 15 உள்ளி 20 வருஷம். தாயம் போடுறதுலையும் எங்கள் ஊர் பொம்பளைகள்லாம் பார்த்துருக்கியாடா? கெட்ட வார்த்தை தான். தாயத்தை கட்டையை நல்லா உருட்டி நல்லா விட்டா விருத்த விழுகும். எங்கள் ஊர் பொம்பளையை விளையாடுறத பார்க்கணும். 100 நாள் வேலை கரையில் அடி அவுசாரி ஒரு 2, இன்னொரு பொம்பளை அடி குச்சிக்காரி 3ன்னு போகாதிரி அடி தேவடியா ஒரு தாயம். என்னைக்கு தேவடியா தாயம் விளைஞ்சி. உண்மைதான், இப்படி பேசுறது இல்லை. ஆம்பளை என்ன குறைச்சல விளையாடுற? சீட்டு விளையாடும் போது வாடங்கொத்தா நொம்மா ஆசுடா அடி கண்டரளி வாடி அப்படித்தான் ஒருத்தன் வேமா பீடியை 10 வச்சு சீட்டை பார்த்துட்டே இழுத்தேன். சீட்டு வரல, இன்னொருத்தன் சட்டி கையில் வந்துருச்சு. வாடான்னு சொன்னோன்னா கருங்குளத்து முனி அடிச்சு சோக்கரை பிடிச்சோன்னா கையில் கொடுத்து ஆக்கரை பிடிக்கிட்டேன். இதான் காமெடி. பம்பரம் விளையாண்டது கடைசி தலைமுறை நம்ம தான். பம்பரம் 10 பேர் சேர்ந்துக்கிடுவான், கோஸ் எடுக்கணும். பார்த்தா சுற்றுவாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வேமா சுற்றி முண்டை கட்டையை விட்டு விட்டு கட்டவரில் சுற்றிட்டேன். சுற்றி இப்படி விடுறேன் கட்டவரில் அந்து. அதே மாதிரி சிப்பிங் கயர்லாம் பார்க்கணும். அடாடாடா சிப்பிங் கயரை விளையாடும் போது அப்படி தங்கு நங்குன்னு கூச்சு. இப்போ கிளவி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. 100 நாள் வேலையில் போர் அடிக்குதுன்னு கிளவி நல்ல மேக்கப் போட்டு பூவெல்லாம் வச்சு சிப்பிங் கயர் இப்படி விளையாடுது. 2 பயலை அங்கிட்ட இருந்து வந்தவங்க, மச்சான் செம்ம பிகர் மச்சான். பக்கத்தில் போயிட்டு ஹலோ அப்படின்னு இருக்கேன். என்னப்பான் இருக்கு. 2 பேரும் புளிய மரத்தில் விழுந்து ஆரம்பிச்சு பீங்கியான் குத்தி அதில் பிறந்தவன் இவன் பிரபு. ஆனா தாய்மார்கள்
முதல்லாம் ஊர்களில் சமைக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். யார் வீட்டில்? பூமா வீட்டில் குழம்பா, மீன் குழம்பா? பூமா இருக்கா? ஷூ, சரி விடுங்க. லாங் லிங் வீட்டில் நான் ஏதாவது ஒரு பேரை சொல்லிவிட்டு போயிடுவேன். ராகுல். அந்த ஊரில் ராகுல் குடியிருக்க முடியாது. பூரா பேரை அவனை பாடாப்படுத்தி அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பொன்னமராதி பக்கம் ராகுல்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ இவன் காலி பண்ணி போய் தோரங்குடிச்சில் மிளகா வியாபாரம் பார்க்குறேன். ஆனால் காதல், லவ் பண்ணுறாள்லாம் இளைஞர்லாம் கை தூக்குங்க, வீட்டில் மாட்டிக்கிறாங்க. அண்ணே உன் உடம்புக்கெல்லாம் லவ் தேவையில்லை, கள்ள தொடர்பாக இருக்கும் வையி. காலி பெரிய சீமாமையே இப்படி இப்படி நின்று. காதல் என்பது என்ன? கபுரதா கப்ளிங். அருமை அருமை. அவருக்கு ஒரு 3 கிலோ போட்டு கொடுப்பா, பெரிய குடும்பம். ஏனே சும்மா இருந்தே. காதல் என்பது புனிதமானது. ஏன்னா இன்னைக்கு காதலிக்கிறீங்க எல்லாரும். காதல் தப்புன்னு சொல்லலை. பெத்ததாயுதப்பன் மனசு நோகாம காதல் பண்ணுங்க. அதே மாதிரி சமூகத்தோட கல்யாணம் பண்ணுங்க. எவன் கேட்குறேன்? மாசுக்க போட்டிருந்தாலே உசுரே கருகுது. நான் தேட்டருக்கு படம் பார்க்க போகிறேன். ஆமாம், அன்னைக்கு ஒருத்தர் பிடி வந்துட்டேன். மாசுக்க போட்டவே நம்ம பக்கத்து ஊருக்காரன் என்னை பார்த்தவனே இந்த லபட்ட சொல்கிறேன், எம்கேஆர் வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த பிள்ளை திடீர்னு பார்த்தா அங்கே போய் செவத்தில் போய் நின்றுச்சு. அலர் கோயில் காரில் போய்கிட்டு இருக்கேன். புதருக்குள்ளே இருந்து மாசு கூட எழுந்திருக்கிறாங்க. முதல்ல குரங்குதான் இருக்கேன், இப்போ இவங்க குரங்கா இருக்கேன். ஆனால் பயலுக ஓட்டுற வண்டியெல்லாம் எலச்சமே உட்கார முடியாது. இத்தத்தண்டி வண்டி. அவன் கீழே கிடப்பேன். அவன் லவ்வரு 3வது மாடியில் உட்காந்துருக்கு. அவன் சொல்கிறேன், நல்லா பிடிச்சிக்கடி. சர்ரா அசோக். கல் புரண்டியா சுடிதார காணா. சுடிதார் சாலு ஊரம் சுற்றி அந்த பிள்ளை மானத்தை மறைக்க கருவக்காட்டில் ஓடிடுச்சு. ஆனால் குட்டையான பொம்பளைனா ஏறவே முடியாது. புரிச்சு அத்தை தண்ணி வண்டியில் இருக்கும்போது அது சொல்ல, ஏங்க சேரை எடுத்துகிட்டு வர இருங்க. அன்னைக்கு TS50 தான் அன்னைக்கு உள்ள ஆளுக்கெல்லாம் என்ஃபீல்டு போக கக்கும். பொண்டாட்டி கனமான பொம்பளைனா செத்தேன் திருவேன். வண்டி அங்கனையும் நிற்கும். வீட்டு வேறு திருகுனா சோக்கெல்லாம் பிடிங்கிறேன். வயரை பல்லுக்கிட்ட கடிச்சு ஓட்டுவேன். இந்த பரமக்குடி பாலை ஏற பிரேக் நிற்காது. அப்படியே ரிவர்ஸ்லேயே 2 பேரும் விழுந்து அதில் விறந்துருந்தேன். டூ வீலரில் தான் அதிகமாக விபத்து வருது தம்பிகளா. அதனால டூ வீலரை வீட்டில் நிப்பாட்டிட்டு எல்லாரும் முங்கு வண்டியில் போங்க. அதுலேயும் கவக்கம்ப குத்த விட்டுருவாங்க. அன்னைக்கெல்லாம் நம்ம பழைய இதெல்லாம் வராது. தண்ணிக்குள்ளே போய் கம்மாய்க்குள்ளே போய் பந்தெறிஞ்சு விளையாடுவான். எவன் இழிச்சா போயெல்லாம் அவன் செத்தேன். அவனை முங்க விட மாட்டாங்க. அதற்குன்னு எரிஞ்சு. காவல்துறை அதிகாரி ஐயா அன்னை ஊர்காவல் படத்தானே. உண்மையிலேயே காவல்துறைக்கு பெரும் ஒத்துழைப்பு கொடுப்பது இன்னைக்கு ஊர்காவல் படையதான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவர்களுக்கு விரைவிலே காவல்துறை வேலையும் கிடைக்கணும் நான் வேண்டிக்கிறேன். அழகுமலையாட்டேன். ஏன்னா ஊர்காவல் படையில் உள்ள எனக்கு அதிக நண்பர்கள்னா அவங்க தான். ரொம்ப நன்றி. அதே மாதிரி காவல்துறை ஐயாவுக்கு ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன், வேண்டுகோள். ஏன் வண்டிலாம் மறைக்காதீங்க. வரும்போது பிடாச்சரில் ஒரு மறை, 10 பைபாஸில் ஒரு மறை. என் பேக்கெல்லாம் திறந்து பார்த்தா மசுறு மட்டையும் 2 பேண்ட்டும் தான் இருக்கு. அதில் ஆனந்த் பேக்கை எடுத்தவொடனே மசுராக வந்திருக்கு இல்லையா. ஆனால் காவல்துறை அதிகாரியை நல்ல சிரிச்ச முகத்தோடு கடமையை செய்து கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி வண்டியை மறைச்சாலும் நீங்கள் இறங்கி நின்று டிக்கிலாம் திறந்து காமிங்க. தம்பி அவன் கிளம்புறது நல்லது, நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாதீங்க. எதுவுமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கயா. காணா ஸ்டேஷனில் போயிட்டாரா? துப்பாக்கி இருந்தால் கொண்டு வாங்கயா. ஒரு 3 பேர்த்த சுடணும். எங்கே உண்டு? நீ இல்லையா? நீ தான் சுடு. நமது சோமநாதர் கிராமத்தின் பஞ்சாயத்து கிளார்க் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். கிளருக்கா கிளருக்கான்னு தானே கேட்டேன். எதுக்கு தேவைங்க சிரிக்காயின்னு இல்லைப்பா, காட்டு கொடுத்துருவாங்கப்பா அவங்க.
பிரசிடண்ட் இப்ப இல்ல நீங்க தானே பிரசிடண்ட். அடுத்த வருஷம் வழியை விட்டு தயவு செய்து வழியை விட்டு ஒதுங்க. ஏன் ட்ரெயின் வருதா இங்க? என்னன்னே வருது எங்க அண்ணே? அங்கே ரோட்டு மேலே வந்து வாகனங்கள் நிறுத்தப்பட்டு இருக்குது. ஆமாமா பைபாஸ்ல. கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஐயா இவங்க அதிசயம் மயிராவில் சிரிக்கிறாங்க. காவல் ஆய்வாளர் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா ஐயா இதெல்லாம் ரொம்ப ஓவர். காவல்துறை ஐயா ஸ்டேஷன்ல இருந்தா வரவன்னு கேட்டுக்கணும். எங்க இருந்தாலும்னா எங்க இருப்பாரு? உண்மையிலே இரவு பகல் பாராம உழைக்கக்கூடிய கருப்பனு இந்த வாரம் இந்த பிள்ளைய வங்காச்சியா ஏத்தாய் அது பிள்ளைய நினைச்சியா தஞ்சாவூர் ரோபோ பொம்மை நினைச்சியா? அது படுக்க போடு. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கய்யா. ஐயா அந்த வர்றாங்கல்ல 3 பேரு கிளருக்கு 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 அண்ணே அது எங்கன மண்ணு ஓட்டுறத பாக்குதோ? இப்போ மண்ணு ஓட்ட முடியாதுல்ல. எம்சான்ட்டு பீசான்ட்டு அதே ஓடிக்கிருக்கா. தாய்மணி கொடி சொல்லுது ஜேகன் தாயம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜேகன் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜேஹிந்த் 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 ஜேஹிந்த். 2 வரி தானே எனக்கு தெரியும். அவ்வளோதான் பாட முடியும். அதுக்கு மேலே எனக்கு வரி தெரியாது. வணக்கம் ஐயா, எங்க இருக்கீங்க? எமனேஸ்வரம் தானே? வசத்துக்குரிய எமனேஸ்வரம் காவல்துறை அன்பு அதிகாரி அவர்களை மேடைக்கு வருக வருகண்ணே. ஐயா வணக்கம். எனக்கு அதிக நண்பர்கள்னா காவல்துறை அதிகாரி தான். ஏன்னு கேளுங்களேன், நான் மேடைக்கு சொல்லியிருக்கேன். நம்ம அன்பாலயத்துக்கு பக்கத்தில் ஒரு 4 வீடு இல்லாத குடும்பத்துக்காக கட்டும்போது அதற்கு நிறையா உதவி செய்தே காவல்துறை அதிகாரி ஐயா தான். நான் எப்பயுமே உங்களோட ஒரு துரும்பா இருப்பேன். ஏன் வண்டியை பார்த்து பிடிக்கியா? ரேடியோ செட்டா அதுட்ட நான் சொல்லவே மாட்டேன். அது நான் சொன்னதை செய்யவே இல்லைங்க அண்ணனே. ஒளி அமைத்து கொண்டிருக்கும் விஷ்ணு தூபன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. எல்லா மனசுகளும்